ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தை பற்றி ஒரு வாய் திறக்காத ஒரு நபர் திடீர்னு பேசியிருக்கார் அப்படின்றது முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்றத நான் போக டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு தொகுதியிலையும் எந்த மாதிரியான வேலை லெவல் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம சேனல் மூலியமாக நம்ம கேட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. அது எல்லாமே நான் எடுத்து வச்சுருந்தேன். அடுத்தடுத்த அப்டேட் நம்ம கொடுத்துட்டே இருந்தனால அதை போட முடியாமல் இருந்துச்சு. அதில் சில பகுதிகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் கரூர் விஷயத்தில் இன்றைக்கி ஒரு பெரிய கமெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு பேட்டியில். அது என்ன மாதிரியான ஒரு டீட்டெயில் அப்படின்றத பார்ப்போம். இப்போ கரூர் சம்பவம் நடந்து ஏகப்பட்ட தடவை வந்து விசாரணை தமிழக வெற்றி கழக சைட்லேருந்து முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் வந்து 3வது தடவையும் சம்மனுக்கு ஆஜராகி வெளியில் வந்திருக்காரு. இவர் இந்த மாதிரி வெளியிலேயே அங்கேருந்தே அந்த பிரச்சாரம், அதாவது அன்னைக்குங்க தேதி அறிவிச்சிருக்காங்க, தேர்தல் தேதி. அப்போ அன்னைக்கே வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற மாதிரி சன்ரூஃப் மேலே ஏறி வந்ததை பற்றி ஒரு நிருபர் கேள்வி கேட்கும்போது அண்ணாமலை அவர்கள் பதில் கொடுத்துருக்காரு. அது என்ன மாதிரியான பதில் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்னைக்கு அவங்களோட ஒரு சம்பவம் சார்பாக கரூருக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவங்களுக்குன்னு ஒரு தெரியாமல் ஒரு சம்பவம் நடந்தது. இதை பற்றி விஷயம் வந்து சிபிஐக்கு மாறுது. இவ்வளோ நாள் வரைக்கும் விசாரணை போயிட்டு இருக்கும்போது இன்றைகளிலுமே ரொம்ப சோகமாக வந்த ஒரு நபர் 3வது விசாரணை போது ரொம்ப சந்தோஷமாக வந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த ஒரு ஆரவாரம் அப்படின்றது அந்த டெல்லி மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்கான ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது, இது வந்து சிபிஐ முன்னாடியே அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி அங்கே ஒரு ரோட் ஷோ மாதிரி நடத்துறதுக்கு அனுமதி பெறப்பட்டு தான் அதை அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்றத நான் நேற்று சொல்லியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து தமிழக வெற்றி கழகத்தோட அந்த ஒரு பேச்சு அப்படின்றது முடிஞ்சால் கூட நாளைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்மன் இருக்கு. இவரோட விசாரணை எப்படி இருக்கும்னு பத்திரிகையாளர் அண்ணாமலைட்ட கேள்வி கேட்கும்போது அதை அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருவேளை அவருக்கு இன்னைக்கு நைட்டே கூட நெஞ்சு வலி வந்துடலாம், இல்லைன்னா அவரை வந்து திமுக வந்து பதுக்கிறதுக்கு நிறைய வேலைகள் பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு கரூர் சம்பவத்தை பற்றி முழுசா மனம் திறந்த அண்ணாமலை அவர்கள், ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் ஒரு பெரிய ஐபிஎஸ்ஸாக இருந்திருக்காரு. ஒரு கேஸை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்ற அவர் டீட்டெயில் தெரியும். ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அதுக்கு காரணமாக யார் இருப்பாங்க, அது எந்த மாதிரி நடந்திருக்கு, இயற்கையா செயற்கையா தற்செயலாக நடந்ததா திட்டமிட்டு நடந்ததா, இது எல்லாமே வந்து இன்னைக்கு சிபிஐ நோண்டி எடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி அண்ணாமலை ஐஏஎஸ் அவர்களுடைய மூளை அப்படின்னு போது அது அவரோட பார்வையில் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி அவர் டீட்டெயில்டாக பேசியிருந்தார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம் அப்படின்றது ஒரு பாட்டு பாடினதுக்கு அப்புறமா, விஜய் அவர்கள் ஒரு பாட்டு பாடினதுக்கு அப்புறமா நடந்திருக்கும். இதில் போக ஒருத்தர் செருப்பு கொண்டு எரிஞ்சிருப்பாரு. இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திமுக காரரோட ஒரு முக்கியமான பதிவு, கண்டிப்பாக மகாமகம் மாதிரி கரூரில் ஒன்று நடக்க போகுது அப்படின்ற பதிவு. இதுக்கு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியிலேருந்து மற்ற கட்சிகள்லேருந்து சம்மந்தப்படாத ஆள்கள் அந்த கூட்டத்தில் எதுக்கு வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இது எல்லாத்துக்குமான பதில் நாளைக்கு செந்தில் பாலாஜி மூலியமாக கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. இது எதுக்காக இன்னைக்கு செந்தில் பாலாஜியோட பேர் அடிபடுது, அவரோட மாவட்டம் இருந்தால் கூட அவரோட பேர் இதில் அடிபடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவர் ஸ்பாட்டுக்கு உடனே வந்துடுறாரு. அவர் மட்டும் கிடையாது, அன்பில் மகேஷ் அவர்களும் உடனடியாக வந்துடுறாரு. துபாயில் இருந்த உதயநிதி முதற்கொண்டு பிரைவேட் ஜெட்டில் வந்துடுறாரு. திரும்பி பிரைவேட் ஜெட்லேயே போயிடுறாப்புல. இவ்வளோ சம்பவங்கள் மத்தியில் ஒரே இரவில் வந்து 41 உடற்கூறு ஆய்வு நடந்திருக்கு. இன்னைக்கு தூத்துக்குடி பாலியல் சம்பந்தமாக அந்த ஒரு பொண்ணுக்கு உடற்கூறு ஆய்வு பண்ணுறதுக்கு இவங்களுக்கு 2 நாள் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா 41 பேருக்கான அந்த உடற்கூறு ஆய்வை நீங்கள் ஒரு நாள் இரவில் எப்படி முடிச்சிங்க? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை இன்னைக்கு அண்ணாமலை இவ்வளோ நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட சம்பவம் நடந்து ஒரு 4 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி ஒரு 4 மாதம் 6 மாதம் ஆச்சு. இப்போ அந்த ஒரு பதில் அவர் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் எத்தனையோ தடவை தமிழக வெற்றி கழகம் மேலே விமர்சனம் வச்சிருந்தாலும், எதிர்கட்சிகள் மேலே விமர்சனம் வச்சிருந்தாலும், சிபிஐ மேலேயே கூட சில விமர்சனங்கள் அவர் வச்சிருந்தா கூட இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை தமிழக வெற்றி கழகம் வைக்கிறது சரியான பதில் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி நடந்த 2 ஆஜரான விஷயத்துலையும் எங்களுக்கு இது வந்து தற்செயலாக நடந்த மாதிரி தெரியல, இது கண்டிப்பாக பொதுமக்களுக்கான ஒரு பாதுகாப்பு இல்லாத செயலாக தான் பார்க்குறோம், சம்பந்தமே இல்லாமல் எங்களோட கூட்டத்தில் காவல்துறை தடியடி ஏன் நடத்தினாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. 2வது, இவ்வளோ விஷயம் நடக்கும்போதும் பிரைவேட் ஆம்புலன்ஸ் எப்படி அங்கே உடனே வந்தது? நம்ம ஒரு கால் பண்ணாலே குறைஞ்சது 10லேருந்து 15 நிமிஷம் ஆம்புலன்ஸ் வரதுக்கு ஆகும்போது அத்தனை ஆம்புலன்ஸுக்கும் உடனடியாக அங்கே இருக்கிற மக்கள் எப்படி ஃபோன் பண்ணாங்க? அப்படி ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட நம்பர்லாம் எங்கே இருக்குது? இது எல்லாத்துக்கும் போக அதுக்கு முன்னாடி குறிப்பாக இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மக்களே நல்லா கேட்டுக்கோங்க. கரூரை பொறுத்த வரைக்கும் 41 பேர் இறந்தாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட கூட்டத்தில் இறந்தது எத்தனை பேர், அங்கே ஹாஸ்பிட்டலில் மட்டும் அந்த இறந்து போனி உடலை வச்சுருந்தவங்க எத்தனை பேர் அப்படின்ற ஒரு கேள்விகள் போயிட்டே இருந்துச்சு. இதை பற்றின சந்தேகமாக நம்மளே நிறைய இடத்துல டீட்டெயில்டாக கேட்டிருக்கோம். அப்போ இவங்க எல்லாத்தையுமே வந்து கூட்டத்தில் கணக்கு காமிச்சிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி பதில் போயிட்டு இருந்துச்சு. இதுக்காக தான் வந்து அண்ணாமலை அவர்கள் பதிலும் சொல்லியிருக்காரு. இது எப்படி இது வந்து இயற்கையாக நடந்த ஒரு சம்பவம் மாதிரி இருக்கும்? ஏன்னா இத்தனாயிரம் போலீஸ்காரங்க இருக்காங்க, அங்கே வந்து தொண்டர்கள் மேலே வந்து நீங்கள்
தடியடி நடத்தணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லாத ஒரு இடம். அப்படி இருக்கும்போது நீங்கள் நடத்துறீங்க. அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி வந்து ஓடுறதுக்கு இடமே இல்லாத ஒரு இடமா தான் நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இத்தனையும் போக அங்கே உடற்கூறு ஆய்வு பண்ணுறதுக்கு இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டர்ஸ் வந்து உடனடியாக குமியறதுக்கு காரணம் பக்கத்தில் சேலத்தில் ஏதோ டாக்டர்ஸோட மீட்டிங் இருந்துச்சு, டக்குன்னு டாக்டர்ஸ் அங்கேருந்து வந்துட்டாங்க. இது எல்லாத்தையும் சேர்ந்து போட்டு ஒரு முடிச்சு போடுற இடம் அப்படின்னு வந்து சேர்ற இடம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செந்தில் பாலாஜி அவர்கள். ஏன்னா ஆம்புலன்ஸோட டிரைவர்ஸ்க்கு பணம் பரிமாற்றம் நடந்ததுலேருந்து எல்லாமே அவங்களோட சொந்தக்காரங்க, அவங்களோட அந்த பிஏ மூலியமாக வந்ததுன்னு பேசிக்கிறாங்க. தகவல் இருக்குது. இது வந்து எல்லாமே நம்ம பழைய நியூஸ்களில் பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு இந்த குப்பையை கிளறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத கேட்கணும் அப்படின்னா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்ன பதில் தான் இன்னைக்கு பயங்கரமாக வந்து ட்ரெண்டிங்லேயே போகுது அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா ஒருவேளை அவர் வந்து கூட்டணிக்கு விஜயோட பேசிட்டு இருக்காங்க, அலையன்ஸ்க்கு வரப்போகிறாங்க அப்படின்றதுக்காக வந்து ப்ளஸ்ஸாக பேசுகிறாரா, இல்லை டிஎம்கேக்கு எப்போவுமே நம்ம எதிராக தானே பேசிகிட்டு இருப்போம், அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து செந்தில் பாலாஜி அவர் மேலே குற்றம் சாட்டி தானே ஆகணும் அப்படின்றது காரணத்துக்கு இவங்க வந்து இப்படி பேசுகிறாங்களா அப்படின்றத நம்ம ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியிருக்கு. இது என்ன ஏது அப்படின்றத கண்டிப்பாக நாளைக்கு இதுதான் குறிப்பாக முக்கியமான விஷயம். அவர் திமுக மேலே முக்கியமாக வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு செந்தில் பாலாஜி ஆஜர் ஆவாரா மாட்டாரா, அவருக்கு நெஞ்சு வலி வருமா வராதா, டாக்டரோட போவாரா மாட்டாரா, அப்படி ஒருவேளை ஆஜர் ஆனார்னா உள்ளே போனவர் திரும்ப வெளியில் வருவாரா, நேராக ஜெயிலுக்கு போவாரா, இதுதான் வந்து இன்னைக்கு கேள்வி கேட்ட அவங்களோட பதில். இதுக்கான பதில் கண்டிப்பாக நாளைக்கு சிபிஐ தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி சிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க நம்ம பதில் சொல்ல போகிறோம் அப்படின்றது கிடையாது. எதிரில் உட்காரவங்க இருக்கிறவங்களோட கண்ணோட அசைவுலேருந்து உடலோட அசைவுலேருந்து அவ்வளோத்தையும் பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு பேர் தான் சிபிஐ. அது போக இன்றைக்கி தேர்தல் நடத்தை முறைகள் விதிகள் வேறு வந்துருச்சு. இனி வந்து மொத்தமாக வந்து அவங்களோட பவர் அப்படின்றது அதிகமாக இருக்கும். இன்றைக்கி தமிழக அரசுக்கு பவர் போயிருச்சு அப்படின்னு சொல்லணும். அதனால் என்ன நடக்குது அப்படின்றத டெல்லி கையில் தான் முடிவு பண்ணணும். அதை நம்ம பார்ப்போம் பொறுத்திருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை அப்படியே நம்ம விலக்கி வச்சுட்டு இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தோட அந்த நான் காலையிலே சொல்லித்த மணி புதுச்சேரியோட நேர்காணல் அப்படின்றது இருந்துச்சு. காணொலி மூலியமாக நிறைய பேரோட விஜய் அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் சந்திப்புக்கு, ஏன்னா இப்போ அடுத்தடுத்து பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கும் போது அதுவும் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த மக்கள் சந்திப்பு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் களத்தில் எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருந்தேன், ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்லியிருக்கோம், உங்களோட ஏரியாவில் இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காரு, இல்லை உங்களோட ஏரியாவில் ஒரு வேட்பாளர் இருக்காரு, அவங்க வேலை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, இப்போ நம்மளோட பங்குக்கு நம்மளோட ஒரு டிவிக்கே வாரியராக நம்ம செய்ய வேண்டியது என்ன, உங்களோட குடும்ப ஓட்டை முதல்ல உறுதிப்படுத்துங்க. விசில் சின்னத்துக்கு ஓட்டு ஓகேவா அப்படின்றத கேட்டு வைங்க. ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து பழைய காலத்து ஆளுகள்லாம் வந்து பரம்பரையாக வந்து பரம்பரை கட்சிகளுக்கு போட்டவங்களாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கும்போது மண்டையாட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் பார்க்கும்போது அந்த மிஷினை பார்க்கும்போது பழைய சின்னம் தான் தோணும். இது வந்து அவங்களோட ஒரு மனது. அதை நம்ம மாற்றுறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து அவங்க மனசுக்குள்ளே உட்காந்து மண்டையை நோண்டி எடுக்கணும் அப்படின்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் நம்ம கமெண்ட்டில் பண்ணியிருக்கீங்க, குறிப்பிட்ட இடங்களுக்கு சில பேர் வந்து இன்னும் வேட்பாளர்கள் இது மாவட்ட செயலாளர்கள் இன்னும் வேலை பார்க்கல அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி விளாத்திக்குளம், இப்போ அந்த பாலியல் பிரச்சனை நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஏரியாலேருந்து நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்கிறது என்னன்னா, தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் இன்னும் எந்த ஒரு வேலை நடக்கலை. டிவிக்கு சார்பாக ஒரு துண்டு பிரசுரங்கள் கொடுக்குறது, சுவரொட்டிகள் ஒட்டுறது, அந்த விசில் சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் விளம்பரப்படுத்தி காட்டுறது எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ளஸ், இப்போ இது மைனஸு. ப்ளஸ்ஸும் பார்த்தீங்கன்னா காரைக்குடி, அதை நம்ம பேசி ஆகணும், நம்மளுடைய பிரபு அவர்களுடைய தொகுதி டாக்டர் பிரபு. ஏன்னா இனி அவர் வருங்கால சுகாதாரத்துறை அமைச்சர் ஆகிற அளவுக்கு கூட அவருக்கு தகுதி இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி அந்த தொகுதியை ரொம்பவே மேம்பாட்டாக கொண்டு வந்துட்டு இருக்காப்புல. அந்த அளவுக்கு அங்கே மக்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. நீர்மோர் பந்தல்லேருந்து தண்ணி பழம் கொடுக்குறதுலேருந்து சாப்பாடு, அந்த விருந்தில்லா விஜயின் விருந்தில்லா உணவகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி அந்த காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வேட்பாளர். இன்றைக்கி எந்த ஒரு கட்சி வேட்பாளர் இன்றைக்கி திமுக அதிமுக இன்னும் கூட சீமானே அங்கே தான் நிற்கிறாப்புலன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் யார் வந்தாலும் சரி அதுக்கெலாம் வேலையே இல்லை அப்படின்றதுனால இன்றைக்கி பிரபு அவர்கள் முன்னிலையில் இருக்கார். அந்த காரைக்குடி மாவட்டம், அந்த காரைக்குடி ஏரியாவை அவர் தத்து எடுத்துட்டாருன்னே சொல்லணும். அந்தளவுக்கு சிறப்பாகவும் வேலை நடந்துகிட்ருக்கு. சிவகங்கை மாவட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாவட்டத்தில் இருக்கிற இன்னொருத்தர், அந்த ஜோசப் தங்கராஜ் அப்படின்ற ஒரு மாவட்ட செயலாளர், அவரோட பணிகளை வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் வருவார். அவரோட பணிகளை சிறப்பாக செய்கிறார் அப்படின்றது நம்மள்கிட்ட கமெண்ட் இருக்குது. இது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிவகாசி மாவட்டம், அதை பற்றி நம்ம பேசி ஆகணும். விருதுநகர் மாவட்டம், சிவகாசி, அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் அந்த ஏரியாக்களில் இன்னும் சரிவர வேலை நடக்கலை அப்படின்றது நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ஒரு சின்ன கமெண்ட்டு. இது ஏன் நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, இதை பார்க்குற கண்டிப்பாக டிவிகேக்கார நிர்வாகிகளாக இருக்கலாம், செயலாளர்களாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், இதை தயவுசெய்து அவங்கக்கிட்ட கொண்டுட்டு போய் சேருங்க. அவங்க தான் வேலை பார்க்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. நம்மளும் வந்து இறங்கி நின்று வேலை பார்க்கலாம், 4 பேர்கிட்ட ஓட்டு கேட்கலாம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட விளம்பரப்படுத்தலாம். இன்றைக்கி தமிழ்நாடு மாறணும், இன்றைக்கி இந்த ஒரு திமுக ஆட்சி அப்படின்றது அழியணும் ஒழியணும். நேற்று எப்படி அவங்களோட ஃபோட்டோவை ஒன்று ஒன்றா வெளியேற்றினாங்களோ
அதே போல் அந்த ஆள்களையும் ஒன்றொன்னா தூக்கி பச்சக்குன்னு ஜெயிலுக்குள்ளே போடுறது தான் நம்மளோட வேலையாக இருக்கணும். அதுக்கு நம்மளோட விஜய் அவர்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்றத நான் ஏற்கனவே நிறையா இடத்துல சொல்லிட்டேன், இப்போவும் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி என்டிஏ மற்றும் ஏடிஎம்கே கூட்டணியை மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்றது நம்மளோட கருத்து. ஏன் அப்படின்னா நீங்கள் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வர்ற கிட்டத்தட்ட 99% பேர் வந்து நம்மளுக்கு கூட்டணி வேண்டாம், இன்றைக்கி விஜய் அவர்களுடைய ஓட்டு பலத்தை நிரூபிக்கிறதுக்கும் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறதுக்கும் தமிழக வெற்றி கழகத்திட்ட வந்து இவ்வளோ தூரம் மாசு இருக்கும்போது நம்ம ஏன் போயிட்டு கூட்டணியை தொங்கிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. அதன் மூலியமாக தான் இன்றைக்கி மக்கள்கிட்ட இந்த ஒரு சப்ஸ்கிரைபரோட கமெண்ட்டை நான் எடுத்து சொல்லியிருந்தேன். இன்னும் அடுத்தடுத்து நிறையா பேர்களோட கமெண்ட் வந்து வரிசையில் வந்துட்டே இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்கள் ஏரியாவில் வேலை நடக்குதா, நடந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லபடியாக நடக்குது அப்படின்னு போடுங்க. நடக்கலையா உங்களோட தொகுதி பேரை போடுங்க. இதை பார்க்குற அந்த வேட்பாளர்களாக இருக்கட்டும், செயலாளர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும் கண்டிப்பாக தலைமைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் கொண்டுட்டு போய் சேர்ப்போம். அந்த இடங்களில் வேலையை பார்க்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. விஜய் அவர்களோட மக்கள் சந்திப்பு அப்படின்றது அடுத்தடுத்து நிகழ காத்திருக்கும் போது இந்த ஒரு வேலைகள் அப்படின்றது துரிதமாக நடந்துச்சுன்னா வெற்றி நமதே அப்படின்னு சொல்லிக்குவோம். நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியாக மாறுறதுக்கு நம்மளோட சின்ன பங்கு அப்படின்றது வேணும் அப்படின்றது நம்ம முக்கியம். நம்மளோட சேனலை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.